வணக்கம். 7ஆம் வகுப்பிற்கான 3ஆம் பருவத்தினுடைய பொதுத் தேர்வு, பொது தொகுத்தறி தேர்வு வினாத்தாள் ஒன்று முழுமையாக பார்த்தோம்னா, உங்களுக்கு தேர்வு எப்படி வரும் அப்படிங்கிற வினா அமைப்பு உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஒரு முழுமையான தொகுத்தறி தேர்வு வினாவிற்கான விடைகளை பார்க்கலாம். இது 2023ஆம் வருடம் வைக்கப்பட்ட பொதுத் தேர்வினுடைய வினாத்தாள். இதில் மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கான தேர்வாக அது வைக்கப்படும். அது உங்களுக்கு தெரியும். இதில் 1 மதிப்பெண்கள் 20 வினாக்கள் இருக்கும். அதன் பிறகு 2 மதிப்பெண்கள் வினா இருக்கும், 3 மதிப்பெண்கள் வினா இருக்கும், அடுத்து 5 மதிப்பெண்கள் கொண்ட வினாக்கள் இருக்கும். இந்த 20 1 மதிப்பெண்கள் வினா அதில் சாய்ஸ் இருக்காது. எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் விடையளிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த 2 மதிப்பெண்கள் வினாவில் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்து அதனுடைய மதிப்பெண்கள் 12 கிடைக்கும். அப்போ அதில் சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தேர்வு செய்து 6 வினாக்களுக்கு சரியாக விடை அமைச்சிட்டிங்கன்னா அதில் 12 மதிப்பெண்கள் பெற இயலும். அடுத்த 3 மதிப்பெண்கள் வினாக்கள் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி 18 மதிப்பெண்கள் கிடைக்கிற மாதிரி அதில் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு 2 வினாக்கள் 5 மதிப்பெண்களாக இருக்கும். அது வரைபடம் சார்ந்த வினாக்களாக இருக்கும். அது 10 மதிப்பெண்கள். மிக எளிமையாக தான் இந்த வினா விடை பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கும், கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி விடைகள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த 1 மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புக் பேக் கொஸ்டினாக தான் வரும். அப்போ புக் பேக் கொஸ்டின்ங்கும்போது நம்ம பயிற்சியில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியினுடைய பயிற்சியிலும் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நன்கு விடை பழகி வைத்திருந்தோம்னா அதை பார்த்த உடனே அந்த விடைகளை நம்ம செய்திடலாம். ஏன்னா அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம எளிமையாக அந்த வினாக்களுக்கான விடைகளை நினைவுகளை வைத்திருந்தோம்னா பார்த்த உடனேயே வினாக்களுக்கான விடைகளை நம்ம தேர்வு செய்திடலாம். ஆயினும் கூட இந்த கேள்விகளுக்கான விடைகளை செய்து பழகி வினா விடையாக மனனம் செய்து வைக்காமல் செய்து பழகி அதனிலிருந்து விடை பெறுவதற்கான ஒரு முயற்சியோடு இருக்க வேண்டும். ஏன்னா புத்தக வினா மாதிரியே இருக்கும். ஏதேனும் ஒரு எண் மாற்றப்பட்டிருந்தால் கூட அந்த வினா என்பது நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய விடையினுடைய அமைப்பில் இருக்காது, வேறு விடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பெரும்பாலும் விடை தெரிவு வேகமாக 1 மதிப்பெண் வினாக்களுக்கு செய்து பழக முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு செய்து பழகி விடை தேர்வு செய்யக்கூடிய பயிற்சியை நன்கு பெற்றிருந்தோம்னா எப்படிப்பட்ட வினாக்கள் கேட்டாலும் நம்ம அந்த வினாவிற்கும் விடை செய்யக்கூடிய திறன் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் பெரும்பாலும் புத்தகங்களிலிருந்து ஃப்ரம் புக் அப்படிங்கிற முறையில் தான் வினாக்கள் கேட்கப்படுறதுனால அதை நன்கு பயிற்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ இந்த வினாக்களை பொறுத்தளவு நான் செய்முறையோடு தான் உங்களுக்கான விடை கொடுத்துருக்குறேன். அதனால் செய்முறையுடைய பயிற்சி பெறுங்கள். பின்வருவனவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யுங்கிறது தான் இந்த கேள்வி. 1.0 கூட்டல் 0.83 இதனுடைய விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2 எண்களையும் 2 தசம எண்களையும் கூடுதல் செய்து விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1.2 பூஜ்ஜியங்கள் எழுதிக்கிறீங்க. ஏன்னா 0.83 இந்த 2வது தசம எண்ணில் இருக்கிறதுனால இதையும் 2 இலக்க எண்ணாகவே எழுதி கொள்கிறோம், தசம பகுதி. அப்போ 1.00 0.83 கூட்டுறோம். கூடுதல் செய்யும்போது 0 உள்ள அமைப்போடு ஒரு எண்ணை கூட்டும்போது அந்த எண் தான் விடையாக வரும். அதனால் 3ஐயும் 0ஐயும் கூட்டி 3, 8ஐயும் 0ஐயும் கூட்டி 8, தசம புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சிடணும். 1ஐயும் 0ஐயும் கூட்டி 1, அதனுடைய விடை 1.83. எனவே இதுதான் சரியான விடை. அடுத்து ஒரு தவளை ஒரு குதியில் 5.3 சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது
குதிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க, இல்லை தாவுகிறதுன்னு போட்டிருப்பாங்க. எனில் 10 முறை அவ்வாறு குதித்து அந்த தவளை ஒரு தொலைவை கடக்கிறதெனில் அது கடந்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் உள்ள திறன் தான் நமக்கு முக்கியம். 1 முறை 10 முறை, 1 பேனா வின் விலை 10 பேனாவின் விலை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அளவையும் அந்த அளவையும் பெருக்கிறணும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான அமைப்பு இருந்து அதுவே பன்மடங்கு அமைப்பிற்கான விடை வேணும்னா பெருக்கல் அப்படிங்கிறது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குதியில் கடந்த தொலைவு 5.3னா 10 குதி 10 முறை தாவியதில் அடையக்கூடிய தூரம் 10 பெருக்கல் 5.3. ஒரு குதியில் தாவும் தூரம் 5.3 சென்டிமீட்டர், 10 குதியில் தாவும் தூரம் 10 பெருக்கல் 5.3. தசமங்களின் பெருக்கல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? புள்ளியை நீக்கிட்டு 10ஆல் பெருக்கணும், பிறகு ஒரு 0 தள்ளி இடப்புறமாக புள்ளி நகர்த்தணும். அப்போ 53 10 பெருக்கணும் 530, அதில் ஒரு இலக்கம் முன்னாடி நகர்த்தும் போது 53.0 வந்துடும். 53.0னே இங்கே விடையில் இருந்துச்சுன்னா அதை எடுக்கணும். புள்ளிக்கு பிறகு வர 0த்திற்கு மதிப்பில்லைங்கிற முறையில் அதை நீக்கியிருந்தாங்கன்னா 53 என்பதை விடையாக தேர்வு செய்யணும். இப்போ நம்ம ஒவ்வொரு விடையாக பார்த்து வரும்போது 53.0 என்பதை விடையாக கொடுத்துருக்கிறதுனால இதுதான் அதனுடைய சரியான விடை. பெருக்களை பெருக்கி பார்த்துக்கோங்க. அடுத்து 0.05 அப்படிங்கிற இந்த தசம எண்ணை 0.5 என்கின்ற இந்த தசம என்னால் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வகுக்கணும் போது இந்த மாதிரி முதல்ல பின்ன அமைப்பில் எழுதிக்கோங்க. பின்ன அமைப்புனாலே வகுத்தல்னு அர்த்தங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 0.05 டிவைடட் பை 0.5ங்கும் போது பகுதியில் இருக்கிற இந்த தசம எண்ணை முழு எண்ணாக மாற்றுவதற்காக மேலும் கீழும் 10ஆல் பெருக்கணும். ஏன் 10ஆல் பெருக்கணும்னா இங்கே 10ல் ஒன்றுகள் தான் இருக்குது, அதாவது புள்ளிக்கு அடுத்து ஒரு எண் தான் இருக்குது. அப்போ 10ஆல் பெருக்கினா போதுமானது, இது முழு எண்ணாக மாறிடும். அப்போ இந்த 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளியானது வலப்புறம் நகரும். அப்படி நகரும் பொழுது தொகுதியில் 0.5ன்னு இருக்கும், கீழே முழு எண்ணாக 5 வந்துடும். இப்போ 5ஆல் வகுத்து கொடுத்துடலாம். 1/5 மேலே 0 வச்சு புள்ளி வச்சு 1/5. அதனால் இதனுடைய வகுத்து வரக்கூடிய ஈவு என்பது 0.1ன்னு வந்திருக்கு. அதுதான் இந்த வகுத்தலுக்கான விடை. அது 2வது ஆப்ஷன் இருக்குது. இதுவே சரியான விடை. அடுத்து கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் எனில் அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே முதல்ல ஒரு பின்னம் உருவாக்குங்க. இதில் எத்தனைக்கு மதிப்பெண் வாங்கியிருக்காரு? 25 மார்க்குங்கிறது அதனுடைய மொத்த மதிப்பெண், அவர் பெற்ற மதிப்பெண் 15. எனவே அதனுடைய பின்னம் என்பது 15/25 அப்படிங்கிறத எழுதிக்கிறணும். இப்போ இந்த 15/25 எழுதிட்டு சதவீதம் வேணுங்கிறதுனால 100ஆல் பெருக்கணும். சதவீதம்னாலே அந்த பின்னத்தை உருவாக்குனதுக்கு பிறகு அதை 100ஆல் பெருக்கி சுருக்குவது. அப்போ அவர் எடுத்த மதிப்பெண்ணுடைய அமைப்பு 25க்கு 15, அது பின்னமாக எழுதும்போது 15/25, சதவீதமாக மாற்றுவதற்கு ஒரு 100ஆல் பெருக்கணும். இப்போ ஒரு 25 4 25 100. இப்போ 4ங்கிற விடை கிடச்சிருக்கு. இந்த 4ஐயும் இந்த 15ஐயும் பெருக்கணும். இப்போ 15 நாங்கள் 60 தான் அவர் பெற்ற மதிப்பெண் அளவினுடைய சதவீதம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நேரடி கணக்கு, PNR/100 அப்படிங்கிற அந்த சூத்திரம் போட்டு கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லாமலேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்கன்னா இரண்டையும் கழித்த உடனேயே நமக்கு என்ன கிடச்சிரும்? வட்டி கிடச்சிருங்கிறது புரியணும். தனி வட்டி அப்படின்னு PNR/100 அப்படின்னு மனசில் வந்துடும். அதை நினச்சிக்கிட்டு இதில் கணக்குகளை தொடங்கிடக்கூடாது. தொகையும் மொத்த தொகையும் அசலும் கொடுத்துருந்தாங்கன்னா கழித்த உடனேயே என்ன கிடச்சிரும்? அந்த கூடுதல் தொகையான வட்டி கிடச்சிரும். எனவே இந்த கணக்கினுடைய அமைப்பிற்கு தனி வட்டி கண்டுபிடிப்பதற்கு மொத்த தொகை கழித்தல் அசல். எனவே 5000லிருந்து 4500 கழித்த உடனே கிடைக்கக்கூடிய 500 தான் இந்த கணக்கினுடைய தனி வட்டி. அப்போ PNR/100 எப்போ சார் எழுதுறது? அசல் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க, வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா தான் அந்த சூத்திரத்தை பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது 6வது கணக்கு. A = B = 5 என்கின்ற ஒரு மதிப்பையும் A² + B² = 13 என்கின்ற மதிப்பையும் கொடுத்துட்டு ABயினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த A² + B² பார்த்த உடனே நமக்கு A + B² முற்றுரிமை ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ A + B² = A² + B² + 2AB அப்படிங்கிறத எழுதிட்டோம்னா A + Bக்கு விடை தனியாக கொடுத்துருக்காங்க. அது 5 எடுத்து நிரப்பிக்கிறங்க. 5².
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நமக்கு விடை கொடுத்துருக்காங்க. அந்த 2 அமைப்பும் சேர்ந்து 13. இதில் தெரியாத மதிப்பு இந்த விரிவாக்கத்தில் 2ab, அதை அப்படியே எழுதிக்கிறோங்க. 5 ஸ்கொயருங்கிறது 5 பெருக்கல் 5. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க நேரடியாக 13. இப்போ 25 வலது பக்கம் வந்து 13 கூட்டல் 2 பெருக்கல் ஏபி. நீங்கள் இது ரெண்டையும் கூட்டிடக்கூடாது, இதை தனியாக வச்சுக்கிடணும். இந்த எண்ணை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 25க்கு இந்த எண் வரும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு எண் வரும்போது அல்லது இங்கேருந்து செல்லும்போது அதனுடைய எதிரடையாளத்தோடு சம அடையாளத்தை தாண்டி வரும். அப்படி வரும்போது இந்த 13 என்பது -13 வந்துடுது. இப்போ 25ல் 13 கழிச்சிங்கன்னா 12. இங்கே என்ன இருக்குது? 2 பெருக்கல் ஏபி இருக்குது. நமக்கு ஏபி தான் வேணும். அதனால் பெருக்கலாக இருக்கிற 2 மீண்டும் வகுத்தலாக கொண்டு வந்துடுங்க. இப்போ 12க்கு கீழே 2 வகுத்தலாக கொண்டு வரும்போது 2 6 12. அப்போ ஏபியினுடைய விடை 6ங்கிறத இதில் சொல்லிடணும். அடுத்தபடியாக 3 இதில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு வாசிக்கணும். சிறியது சமம் அப்படிங்கிறது தமிழாகம். பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6, அதாவது 3க்கும் 6க்கும் இடையில் அமைந்த அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். என்னும் சமன்பாட்டின் தீர்வுகள். இங்கு பி என்பது ஒரு இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறையா படிக்க இருக்கிறீங்க. இதுக்கு இடையில் விகிதமுறு எண்கள், அப்புறம் தசம எண்கள், அதை தாண்டி விகிதமுறா எண்கள், நிறைய அமைப்புகள் இதுக்குள்ளே அடங்க இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதில்ல. 3க்கும் 6க்கும் சமமாகவும் 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட இயல் எண்கள் அப்படின்னா முழுதாக இருக்கக்கூடிய எண்கள். அப்போ அது யாரெல்லாம் இந்த சமன்பாட்டிற்கு தீர்வுகளாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எண்கோட்டு கதிரை பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4ன்னு வலப்புறம் மிக எண்களாகவும் -1 -2 -3 பூஜ்ஜியத்திற்கு இடப்புறம் குறை எண்களாகவும் எழுதி ஒரு எண்ணமைப்பு வைத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த இடத்துலேருந்து எது வரைக்குங்கிறது எளிமையாக பார்த்த உடனே புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இங்கே 3லிருந்து 6 வரை. ஏன் 3லிருந்து 6 வரைன்னு சொல்கிறேன்? ஈக்குவல்ட்டு இருந்தால் 3லிருந்து 6 வரை, ஈக்குவல்ட்டு இல்லாமல் இருந்தால் 3க்கும் 6க்கும் இடையில் 3ஐயும் 6ஐயும் விட்டுட்டு எழுதணும். இப்போ இந்த ஈக்குவல்ட்டும் இருக்கிறதுனால, சமாடையாளமும் இருக்கிறதுனால 3லிருந்து 6 வரை. அப்போ 3லிருந்து 6 வரை யார்? 3 4 5 6. இப்போ இந்த 3 4 5 6 இதனுடைய விடை அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் தான் அதனுடைய சரியான விடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு டேஷ் என்பது ஒரு புள்ளியை பொறுத்து அல்லது பொறுத்த திருப்பம் எனப்படும். இது அப்படியே வரையறையாக படித்து வைத்து கொள்ள வேண்டிய கேள்வி. திருப்பம்னு வந்துருச்சுனாலே அது சுழற்சி. இடப்பெயர்வுங்கிறது ஒரு பொருள் அப்படியே நகரும். எதிரொலிப்புங்கிறது ஒரு பொருள் ஒரு அச்சை பொறுத்து மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக அது எதிரொலிக்கப்படும், பிரதிபலிப்பாக அமையும். ஆனால் இந்த அமைப்பு என்பது சுழற்சி. சுற்று திருப்பம் அப்படின்னு வந்துட்டாலே அது எதை குறிக்கிறது? சுழற்சியை குறிக்கிறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இதுதான் அதனுடைய விடை. கேள்வி மாற்ற முடியாது. அதனால் இந்த கேள்வியை பொறுத்தலோ அப்படியே மனனம் செய்து கொள்ளுங்கள். 2 எண்களின் சராசரி 20, அவற்றுள் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சராசரிக்கான பொது வாய்ப்பாடு விவரங்களின் கூடுதல் பை எண்ணிக்கை, அதாவது குறியீட்டு அமைப்பில் சிக்மா எக்ஸ் பை என். இங்கே 2 நம்பர் தான். முதல் எண் x1, இரண்டாவது எண் x2. 2 எண்கள்ங்கிறதுனால அவற்றினுடைய எண்ணிக்கை 2. அதனுடைய விடை கொடுத்துட்டாங்க, 20ன்னு விடை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு எண் கொடுத்தாச்சு, அந்த 24 கூட்டல் x2 ஈக்குவல் டு 20 நம்மகிட்ட இருக்குது. ஏற்கனவே விடையாக கண்டுபிடிக்கப்பட்ட 20 வலப்புறம் இருக்கிறது. இப்போ இந்த x1க்கு பதிலாக 24 பிரதிட்டாச்சு. இந்த பையில் இருந்த 2 குறுக்கு பெருக்கம் பண்ணி வலப்புறம் கொண்டு போயிட்டு வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறிடும். 20 பெருக்கல் 2 40 ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு எண் 24, இரண்டாம் எண் தான் தெரியணும். அதனால் இந்த தெரிய வேண்டிய கண்டுபிடிக்க வேண்டிய x2வை இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 24 இட மாற்றம் செய்யும்போது இந்த இடம் மாற்றப்படும் போது ஈக்குவல்ட்டை தாண்டி ஒரு எண் செல்லும்போது அது தன்னுடைய எதிரடையாளத்தை பெறும். அப்படிங்கும்போது 40 கழித்தல் 24 இந்த 24க்கு முன்புறம் கூட்டல் இருக்கிறதா அர்த்தம். இந்த கூட்டல் 24 கழித்தல் 24 அங்கே வந்துடும். அதனால் x2 ஈக்குவல் டு 40 கழித்தல் 24. அப்போ 40ல் 24 கழிக்கும்போது 16 என்பது தான் இந்த கேள்வியினுடைய விடை. இதுவே சரியான விடை. அடுத்து முதல் 6 ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவுன்னு கேட்கலாம், இடை உறுப்புன்னு கேட்கலாம், நடு உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே ஒரே கேள்விக்கான வார்த்தைகள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நேரடியான கேள்வி இடைநிலை அளவு தான். அப்போ 6 ஒற்றைப்படை எண்கள் 1 3
5 7 9 11 6 நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6ன்னு எழுதிடக்கூடாது. கேள்வி வந்து ஒற்றைப்படை ஏழெண்கள். அது 1 3 5 7 9 11 6 நம்பர். 1 2 3 4 5 6 நம்பர் வந்துச்சு. இப்போ இந்த இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஓரங்கள்லேருந்து ஒவ்வொரு உறுப்பாக பென்சிலில் மார்க் பண்ணிட்டே வந்தோம்னா நடுவில் ஒரு நம்பர் வந்தால் அதான் இடைநிலை அளவு. நடுவில் 2 பேர் வந்தால் அவற்றினுடைய சராசரி. அப்போ நடுவில் 2 பேர் இருக்காங்களா, 5ஐயும் 7ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. 5ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 12, 12 2ஆல் வகுத்தா 1 2 6 2 12 6 தான் விடை. இப்போ இந்த 6ங்கிறது இங்கே இல்லையே சார்லாம் நினைக்கக்கூடாது. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் 6 இல்லையே சார் நினைக்கக்கூடாது. இந்த மைய மதிப்பு தான் நமக்கு இடைநிலை அளவு அப்படிங்கிறதுனால இந்த 2ஐயும் கூட்டிட்டு 2ஆல் வகுத்து வரும். சில நேரங்களில் புள்ளி வச்சு கூட வரலாம், தசம எண்ணாக வரலாம். அதனால் இந்த அமைப்பை பொறுத்தளவு நடுவில் வரக்கூடிய எண்ணாகவும் இருக்கலாம், அல்லது நடு 2 மதிப்புகளுடைய சராசரியாக அமையலாங்கிறது அமைப்பில் இது வந்து 5ஐயும் 7ஐயும் கூட்டி 12, 12 2ஆல் வகுக்கும்போது 6. அதுதான் இதற்கான விடை. வாழ்த்துகள், முயற்சி செய்யுங்க.